நான் உனக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன் பாரதி. நான் சென்னை வந்து சேர்ந்ததும் நீ தனியால மாறிடுவ. உன்னையும் உன் மனைவியும் பிரிச்சிடுவ. அதுக்கப்புறம் உன்னை நான் என்னோட சேர்த்துக்குவேன். சித்தப்பா, டிக்கெட் போட சொன்னே, என்ன ஆச்சு? டிக்கெட் போட்டோமா, ஆனா பாரதியோட கல்யாண போட்டோ பார்த்த உடனே கேன்சல் பண்ணிட்டேன். வாட்? டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டீங்களா? இந்த பாரு, நேத்து நீ இருந்த சூழ்நிலையில அங்க போறது அட்வைசபிள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒரு டிக்கெட் ட்ரை பண்ண கிடைக்கல, அதான் கேன்சல் பண்ணிட்டேன். 2 பேருக்கும் சேர்த்து போடலாமேன்னு பார்த்தேன். அதுவும் இல்லாம டிக்கெட் பொசிஷன் ரொம்ப டைட்டா இருக்கு. கண்டிப்பா அகிலன் கல்யாணத்துக்கு முன்னாடி போக முடியாது. சித்தப்பா, நீங்க என்ன லூசுத்தனமா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அகிலன் கல்யாணத்துக்கு போறோம்னு இப்ப உங்களுக்கு யார் சொன்னா? இல்ல, அகிலன் கல்யாணத்துக்கு போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஆமா, உங்களை யாரு ஏன் கூட வர சொன்னா? பிளானே நான் தனியா போறது தானே. இல்லம்மா, இது கண்டிப்பா சரி வராது. என்ன சரியா வராது? நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? பாரதி எனக்கு மீட்டு கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க. வெண்பா, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆவற? இந்த பாரு, என்னால உனக்கு உதவி ஏதாவது செய்ய முடியுமா இல்ல செய்வேனாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா உன் கூட இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நான் இருப்பேன். என்ன சித்தப்பா நீங்க இவ்வளவு நாளா என் கூடவே இருக்கீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நான் எவ்வளவு சாஃப்டோ அவ்வளவு அரகண்ட். நான் எவ்வளவு அரகண்டோ அவ்வளவு வைலண்ட். என் மனசு அர்ஜுனர் வில்லு மாதிரி. அதுக்கு டார்கெட் மட்டும் தான் தெரியும். போங்க, இப்பவே எனக்கு மட்டும் ஒரு டிக்கெட் போடுங்க. இந்த பாரு வெண்பா, இந்த வன்முறை உன் வாழ்க்கையை பழி வாங்கிடும். வேண்டாம், அவனை மறந்துரு. அவன் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போறான். உன் மனசுக்கு பிடிச்சவன் தானே, அவனா சந்தோஷமா இருக்கட்டுமே. இந்த பாரு, பழி வாங்குற எண்ணத்தை கைவிட்டுடு. சொன்னா கேளு, திருப்பியும் சொல்றேன், அவனை மறந்துரு. அவனை மறக்கிறது பழி வாங்குறது எல்லாம் ஏன் இஷ்டம். டிக்கெட் போடுற வேலையை மட்டும் பாருங்க. அகிலன் கல்யாணத்துக்கு அப்புறமா கூட போடுங்க. அந்த கண்ணம்மாவை பழி வாங்குற பயணம் இது. பாரதிய ஏன் பாரதிய கண்டறிகிற பயணம் இது. அத்தனையும் தங்கம். என் பேத்திய பாத்தியா? இங்க வாடி என் செல்லம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. அம்மா, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருமா. எவ்வளவு நகை பாத்தியா? அட வாங்க வாங்க வாங்க. டேய் வாடா, பாருடா. அஞ்சலி, பாத்தியா அஞ்சலி, எம்புட்டு நகை. இதுல எதுவுமே கவரிங் செட் இல்ல, எல்லாமே ஒரிஜினல் சொக்க தங்கம். உங்க மாமியார் கொடுத்து விட்டது. சொக்க தங்கம் ஜுவல்லரி, என்னை சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு ஒரு விளம்பரத்துல வர்ற மாடல் போடுற அளவுக்கு அப்படியே அள்ளி இறைச்சிருக்காங்க. அத்தனையும் அத்தைக்கான கௌரவம். ஆமடி, அத்தை உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி சொல்லாத பாக்கியம். அத்தைய இனிமே வருத்தப்பட வைப்போன்னு சொல்லு. அம்மா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீதான் வில்லி. அதுக்காக எல்லா நேரமும் நம்பியார் முறுக்க காட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. டேய்
சும்மாருடா. அஞ்சலி முகத்துக்காக, இவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம கைய கட்டி வாய பொத்தி இவ்ளோ நாளா கழிச்சாச்சு. இனிமே அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம சுயரூபத்தை காட்டிடலாம். அம்மா அவசரப்படாத. முதல்ல அஞ்சலி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை துவங்குவோம். நம்ம பொண்ணு அங்க அழுத்தமா கால் வச்சதுக்கு அப்புறம் நம்ம அதிகாரத்தை கையில எடுக்கணும். உருப்படியா நீங்க எதையுமே யோசிக்க மாட்டீங்களா? உருப்படுற மாதிரி தயவு செஞ்சு ஏதாவது யோசிங்களேன். இத பாருங்க, தகுதிக்கு மீறி ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய அறிவு வேணும். டேய் சும்மா இருடா, எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு. இத பாரு, மாப்பிள்ளைக்கு நகை வாங்கியிருக்கோம், அத போய் எடுத்துட்டு வா. அதை எடுத்து நான் போட்டுக்குவா. நான் உனக்கு வாங்கி தரேன்டா, இப்ப போய் எடுத்துட்டு வா மாப்பிள்ளைக்கு. இத வந்துடுறேன். பாத்தியாமா என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கான்னு? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்ச அழகு இல்ல, மகாராணி மாதிரி தான் இருப்பா. இந்த அழகு தாண்டி இவள கோபுர உச்சியில கொண்டு போய் வச்சிருக்கு. ம், அந்த கண்ணம்மாவும் இருக்காளே, சுட்ட குதிருக்கு புடவை சுத்துனது மாதிரி. இவ கால் தூசி பெறுவாளா? இவளுக்கு அவ பேச்சு எடுக்கலைன்னா விளங்காதா? அஞ்சலி அழகா இருக்கு, அதுக்காக கண்ணம்மாவை கரிச்சு கொட்டணுமா? அம்மா நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்ல. என் பொண்ணோட அழகே எல்லாத்தையும் சாதிச்சிருமா. இவ அந்த வீட்டுக்கு போனதும் ஒரு ஒளி மாதிரி இருப்பா. அந்த சௌந்தர்ய அம்மாவுக்கு இவ்வளவுதாம்மா ரொம்ப பிடிக்கும். என் மகளை கிட்ட வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க பாரு. ஒரு இடத்துக்கு எப்ப போறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி போறோங்கிறது தான் முக்கியம். முன்னாடி போயிட்டா அவளை மூலஸ்தானத்துல வச்சிருவாங்களா? அம்மா அவ இங்க வேலைக்காரியா இருந்தது மாதிரி அங்க போயும் அஞ்சலிக்கு வேலைக்காரியா தாம்மா இருக்க போறா. நம்ம உடம்புல ஓடுறது அதிகார ரத்தம், அவ உடம்புல ஓடுறது அடிமை ரத்தம். அஞ்சலி கல்யாணத்துக்காக அவ கையில இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்தா. இப்பொழுது என்னடானா இன்னும் அவ பேரை எப்படியெல்லாம் கெடுக்கணும்னு அலையிறாளுங்க. என் பொண்ணோட மனசுக்கு இவளுக்கு கால் தூசி பெறுவாளுகளா? சி, நீங்க பேசிக்கிட்டு ஆமாமா, இருக்க. நீ சொல்றது சரிதான். அம்மா, உன்னோட நம்பியார் டைலாக் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு வந்துரு. கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. நீ சொல்லட்டி போடுற சொல்லு நம்ம ஆட்டத்தையே கலைச்சிடக்கூடாது, பாத்துக்க. டேய், பா. கண்ணம்மா, கண்ணம்மா, என்ன மாமா? நான் கிளம்பிட்டேன் கண்ணம்மா. நீ இன்னும் குளிச்சே முடிக்கல, சீக்கிரம் வா. 5 நிமிஷத்துல வரேன் மாமா. இதுவரையும் 5 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லி 25 நிமிஷம் ஆயிடுச்சு. வரேன் மாமா. சீக்கிரம் வா கண்ணம்மா. டேய், நீ ரெடி ஆயிட்டியா? ஹேய், நீங்களும் என்ன ரெடி ஆகலையா? நாங்க ரெடி ஆறது பொண்ணு ரெடி ஆறதுலாம் இருக்கட்டும், உன் பொண்டாட்டி எப்படி ரெடி ஆகுறாங்கிறது தான் முக்கியம். அவ இன்னைக்கு நம்மளெல்லாம் கேவலப்படுத்துற ஐடியால இருக்காடா. நீ என்ன சொல்றன்னு ஒண்ணுமே புரியல ஸ்ருதி. எங்கடா அவ? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. வரட்டும் வரட்டும். ஸ்ருதி, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல, என்னன்னு சொல்லு. ஏய் கண்ணம்மா, என்ன புடவை கட்டிட்டு வர போற? அத்தை கொடுத்த புடவை தான் கட்டிட்டு வர போறேன். அதெல்லாம் ஒரு புடவையா? நல்ல பட்டு சாரியை கட்டி கழுத்து நிறைய நகை போட்டு நல்ல ஜம்முன்னு வர வேண்டாம்? அந்த மாதிரி ஒரு புடவை போய் கட்டிட்டு வாப்போ. எதுக்கு அண்ணி? அத்தை கொடுத்த புடவையே கட்டிக்கிறேனே. அவங்க கொடுத்த புடவையை கட்டினா அத்தை சந்தோஷப்படுவாங்கல்ல. மண்ணாங்கட்டி. டே பாரதி, உன் பொண்டாட்டிக்கே புரியுற மாதிரி சொல்லு. இந்த வீட்டு மூத்த மருமகளா லட்சணமா நல்ல சாரியை கட்டிட்டு வர சொல்லு. கண்ணம்மா, நீ சும்மா இந்த மாதிரி கெத்தா வர வேணாம். ஸ்ருதி சொல்ற மாதிரி பட்டு புடவை கட்டி அழகா வா, அப்பதானே மரியாதையா இருக்கும்.
ஆஹா நீ சொன்னாலும் சரிப்பட்டு வர மாட்ட. நீ வா, நானே உன்னை ரெடி பண்ணி விடுறேன். அப்படி பண்ணதா இவ சரிப்பட்டு வருவா. நாமளே இவளை ரெடி பண்ணி ஒரு தேவதை மாதிரி கொண்டு போய் நிறுத்தலாம். அண்ணி, முதல்ல அத்தை ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆமா, எனக்கும் தானே வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா நான் ஒன்னும் அதை கட்ட போறது இல்லையே. உன் அத்தை ஒரு மார்க்கமானவங்க, அவங்களெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸ்ருதி, அம்மா புடவை கொடுத்துருக்காங்கன்னா கட்டுறதுன்னா அவ கட்டிட்டுமே. அது அவளோட சென்டிமெண்ட், அதுல நம்ம தலையிட வேணாமே. வேலை எங்கிடுச்சு போ. உனக்கு விஷயமே தெரியாதா? சித்தி வேலைக்காரங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. அதுல ஒரு ட்ரெஸ் எடுத்து கண்ணம்மாக்கு கொடுத்துட்டாங்க. அதுதான் உன் பொண்டாட்டி தலையில தூக்கி வச்சு ஆடுறா. உங்க அம்மா வேணும்னே அப்படி ஒரு புடவையை கொடுத்திருக்காங்க. அவ தரத்தை பிரிச்சு பாக்குறாங்களாமா. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுடா. இவ அசிங்கமா வந்து என்னன்னா அது அம்மாக்கு தானே அவமானம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கண்ணுமா, நான் சொன்னா கேப்பல்ல? எதுவும் பேசாம நீ ஸ்ருதியோட போ. அவ கொடுக்கிற புடவையை கட்டிட்டு அழகா வா. ஓகே ஓகேவா? வா ஸ்ருதி. வா. அத்தை, நீங்க IAS, IPS, தொழிலதிபர்னு பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் கூப்பிடுவீங்க. அவங்களுக்கு எல்லாம் தவிர்க்க முடியாம இவதான் என் மூத்த மருமகன்னு அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை வரும். அவ கல்யாண மண்டபம் முழுக்க பல்ல காட்டிட்டு சுத்திட்டே இருப்பா. எனக்கே அவள அக்கான்னு சொல்லிக்க அவமானமா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது நீங்க மொத்தமா எடுத்து வச்சிருங்க. தாம்பளை தங்க போய் பிரிச்சு வச்சிருங்க. சித்தி, எல்லாரும் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. வண்டிலாம் கூட ரெடியா இருக்கு. மண்டபத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய தாம்பாள தட்டு சாமான் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? கண்ணம்மா எடுத்து வச்சிட்டு இருக்கா சித்தி. எதுக்கும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். போய் பாரு போ. கண்ணம்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டல? தாம்பள தட்டுல வைக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸ்ருதியானி நகை புடவையெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு திரும்பி வரும்போது ஆரத்தி எடுக்கணும்ல, அதுக்கும் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டான். சூப்பர் கண்ணம்மா, நீ ஒரு பர்ஃபெக்ட்டான பொண்ணு. வா போலாமா? ஒரு நிமிஷம், கார்ல கொஞ்சம் இடம் இருக்கு. நீங்க எல்லாரும் அதுல போயிடுங்க. முன்னாடி போயிடுங்க. இருங்க. போங்க போங்க போங்க. என்ன சௌந்தர்யா, எல்லாம் ரெடியா? டைம் நெருங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதோ வந்துரும். இதோ வந்துட்டான் பாருங்க. என்னடா கல்யாணத்தன்னைக்கு லேட்டா தான் வருவியா? ஏய், ஏய் கண்ணம்மா, ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். அறிவு, ட்ரெஸ் ஓகேவா? ஏய் சாமி, அகிலனுக்கும் அஞ்சலிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்.
அகிலனும் அஞ்சலியும் நல்லபடியா வாழணும். நீதான் உங்களுக்கு துணையா இருக்கணும் சாமி. போலாமா? கிளம்பலாமாங்க? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. கிளம்பலாம் வா. வாமா போலாம். போலாம்ப்பா. போலாம்ப்பா. வாங்கம்மா வாங்கம்மா. எல்லாரும் மண்டபத்துக்கு போயிட்டு அங்க போனதோட தெரியும். வணக்கம் ஐயா. சௌந்தர்யா. ஆ? ஆர்த்தி. அச்சோ, ஆர்த்தி கொஞ்சம் எடுத்துட்டு வரேம்மா. ஸ்ருதி. கண்ணம்மா. அக்கா வெளியில கூட்டிடுங்க. நான் வச்சுக்கிறேன். பாரதி, நீ அகிலன் கூட துணை மாப்பிளையா அவன் கூட வந்துரு. அம்மா ஸ்ருதி அறிவு பண்ணிடலாம். அவளும் தான். நானும் யாழினியும் முன்னாடி உட்காந்துக்கிறோம். நீ அகிலன் கண்ணம்மா 3 பேரும் பின்னாடி உட்காந்துக்கோங்க. மாப்பிள்ளை கார்ல நிறைய பேர் போக வேண்டாம். பின்னாடி வர கார்ல மத்தவங்களாம் வரட்டும். நீங்க 2 பேரும் மட்டும் அந்த கார்ல போனா போதும். இப்போ கண்ணம்மாக்காக பேசணும்னா ஸ்ருதி டென்ஷன் ஆவா, அகில வருத்தப்படுவோம். இப்போ கொஞ்சம் சைலண்டாக விடுறது தான் நல்லது. கண்ணம்மா இந்த கல்யாணத்தில் முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதான் கண்ணம்மாவை வேற வண்டியில் வர சொல்கிறாங்க. இப்போதைக்கு அம்மா போக்கில் போகிறது தான் நல்லது. கண்ணம்மா மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவளை பக்கத்தில் கூப்பிட்டுக்கலாம். நீங்க போங்க மாமா, நான் வரேன். வந்துட்டு வரல. வாடா, டைம் ஆச்சு. அகில் அவனோட வண்டியில போகட்டும். நம்ம 2 பேரும் நம்ம வண்டியில போலாம். அப்படியா? சரி, ஓகே. சரி வாங்கடா. வாடா. நாம எப்பமா போலாம்? இரு போலாம். கொஞ்ச நேரம் போய்டுவோம். மல்லிகா, அம்மா. ஆமா, வீட்டை விட்டு எல்லாரும் கிளம்பிட்டா வீட்டை யார் பாத்துக்குவாங்க? சித்தி கூட்டிட்டு போயிடலாம். வீட்டை பாத்துக்கிறதுக்கெல்லாம் ஆள் எல்லாம் தேவையில்லை. கல்யாணம் முடிஞ்ச கையோட நான் கிளம்பி வந்துருவேன். நான் ஒன்னும் உன்கிட்ட கருத்து கேட்கல. நான் மல்லிகா கிட்ட பேசினா அதுக்கு மல்லிகா மட்டும்தான் பதில் சொல்லணும். நான் இங்கே இருந்து நானே வீட்டை பாத்துக்கிறேமா. நீ வீட்டை பாத்துக்கிட்டேன்னா அப்புறம் மண்டபத்து வேலையெல்லாம் யார் பாத்துப்பாங்க? நான் வீட்ல இருக்கேன். நானே பாத்துக்கிறேன். மல்லிகா, எல்லாத்தையும் போய் எடுத்து வச்சுட்டு வண்டியில ஏறுப்போ. அம்மா ஒரே நிமிஷம் இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வாடி. வந்துடுறேன். வீட்டை யார் பாத்துக்க போறா? அதான் புரிய வேண்டியவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் நீ என்ன? இது தப்பு சித்தி. அவ நம்ம வீட்டு மூத்த மருமக. அவ இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறது தப்பு சித்தி. ஏன் விருப்பத்தை மீறி இந்த கல்யாணத்துல எதுவும் நடக்க கூடாது. ஏன் விருப்பத்தை மீறினா இங்க எதுவுமே நடக்காது. அப்படின்னா நானும் கண்ணம்மாக்கு துணையா இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கிறேன் சித்தி. அறிவு, கல்யாண மண்டபத்துல நீ என் பக்கத்திலேயே இருக்கணும். பாரு, தொண தொணன்னு பேசிட்டு இருக்காம போய் வண்டியில ஏறுப்போ. அம்மா போலாமா? வா போலாம்.